வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம இந்த பதிவில் ஒரு சில முக்கியமான செய்திகள் சார்ந்து பேச போகிறோம். அதில் முதல் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா இயக்குனரா நியமிக்கப்பட்டிருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இவரை ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பயங்கரமாக விமர்சனங்களை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தார். அவரை போயிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக போடுறீங்களே, ஒரு திருடங்கையிலேயே சாவியை கொண்டு போய் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்றது எழுந்தது. அவர் தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள். இவரை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா இயக்குனராக நியமிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பதவியிலிருந்து இப்போ அவரை நீக்கியிருக்கிறாங்க. நீக்கிட்டு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, வேற ஒரு பதவிக்கு நியமிச்சிருக்கிறாங்க. அதாவது காவல்துறையினருடைய ட்ரைனிங் அகாடமி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த துறையினுடைய இயக்குனராக அருண் ஐபிஎஸ் அவர்களை பணிமாற்றம் செஞ்சிருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள். இது நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ரொம்ப சிறப்பான ஒரு செயலை இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, முதல்ல அருண் ஐபிஎஸ் அவர்களை அந்த பதவியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக போடும்போது, என்னப்பா இப்படி பண்ணுறீங்களே, அதாவது டிஎம்கே செஞ்ச மொத்த வேலைகளுக்கும் துணை போய் அவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்த்த ஒரு நபரே இவர் தான். அது மட்டும் இல்லாமல் டிவிக்கே சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ளாததுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தவரே இவர் தான். அப்போ சென்னையினுடைய கமிஷனராக இருந்தார். நம்ம பெர்மிஷன் கேட்குற இடங்கள்லாம் பெர்மிஷன் கிடைக்காது. அப்படியே ஒரு வேளை பெர்மிஷன் கொடுத்தாலும் அங்கே சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றது எதையுமே செஞ்சு தர மாட்டார். இந்த கொளத்தூரில் நடந்ததெல்லாம் கடைசியாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரூரில் நடந்த மாதிரியே ஒரு மக்கள் அலை அப்படின்றது அங்கே இருந்தது. அங்கே பிரச்சாரம் நடக்குது, தமிழக வெற்றி கழகம் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்துக்குள்ள ஒரே நேரத்தில் திடீர்னு வேற ரூட்ல போகக்கூடிய பஸ் எல்லாத்தையும் அங்க திருப்பி விட்டு ஒரு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி கரூர் மாதிரி ஒரு சம்பவம் கொளத்தூர்லேயே நடக்கணும் அப்படின்னு அந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் டிஎம்கே சொல்லி செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஐபிஎஸ் அருண் அவர்கள் தான். ஸோ இதை தாண்டி லஞ்சம் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ டிஎம்கேக்கு கீழே அவங்க செஞ்ச எல்லாத்துக்கும் துணை போய் இவரும் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா போயிட்டு நீங்க போடுறீங்களே, இவர் எப்படி டிஎம்கேக்காக தான் அவர் வேலை பார்த்தாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் டிஎம்கேவில் ஊழல் செஞ்ச அமைச்சர்களை எப்படி கைது பண்ணுவாரு, நடவடிக்கை எடுப்பாரு, திருடங்கையிலேயே போயிட்டு சாவியை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி பல தரப்புல இருந்து விமர்சனங்கள் அப்படின்றது எழுந்தது. ஏன் நம்மளுமே கூட, அதாவது டிவிகேவினுடைய வாரியர்ஸ், டிவிகேவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே பயங்கர அதிருப்தியா இருந்தாங்க. அப்போ கூட நம்ம முதல்வர் விஜய் அவர்களுடைய கணிப்பு இப்படி இருக்கலாம், அவங்க பொருளை எடுத்து அவங்களையே போடுறது, ஸோ அவங்களுக்காக வேலை பார்த்த அருண் ஐபிஎஸை வச்சே அவங்க அமைச்சர்களை கைது செய்ய வைப்பார் போல அப்படின்ற மாதிரிலாம் நாம் பேசிகிட்டு இருந்தோம். இருந்தாலுமே அதில் ஒரு அதிருப்தி விரக்தி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போது அவரை அப்படியே பணிமாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் செஞ்சுருக்கிறாங்க, எடைக்குள்ள என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக முதல்ல இந்த அருண் ஐபிஎஸ் அவர்களை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக போடுறதுக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட பேர் ப்ரெஷர் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஷர் அழுத்தத்தின் காரணமாக தான் இவரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் பயங்கர அழுத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அருண் ஐபிஎஸ் அவர்களை நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக போடணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் பயங்கரமாக ப்ரெஷர் கொடுத்ததா சொல்லப்பட்டது. இப்படி பல பேர்கிட்ட இருந்தும் இல்லை, அவர் நல்லா வேலை பார்ப்பாரு, நீங்கள் அவரை போடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் சைட்லேருந்து ஒரு அழுத்தம் வந்ததாகவும் சொல்லப்பட்டது. பிரதானமாக திருமாவளவன் அவர்கள் பயங்கர ப்ரெஷர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் தான் அருண் ஐபிஎஸ் அவர்களை அந்த ஒரு பதவியில் கொண்டு போயிட்டு போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமாக சோதனை எல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாங்க, இப்படி நிறைய இடங்களில் கணக்கில் வராத பணங்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டு அரசினுடைய கஜானாவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது எல்லாமே சின்ன சின்ன விஷயம். பெரிய விஷயம் எங்கள் முன்னாள் அமைச்சர்கள், டிஎம்கே பீரியடில் அமைச்சர்களாக இருந்திருப்பாங்க இல்லையா, இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறையில் ரோடே போடாமல் ரோடு போட்டதாக காமிச்சு ஏகப்பட்ட காசை கொள்ளி அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறையில் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட ரூபாய் லஞ்சமாக பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்கள், அதாவது டிஎம்கே பீரியடில் அமைச்சர்களாக இருந்தவர்களை பிடிக்கும் பொழுது தான் இங்கே குழப்பம் அப்படின்றதே நடந்திருக்குது. அதாவது என்னன்னா,
ஏவா வேலு அவர்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு ரைடு போயிருக்கிறாங்க. ரைடு போனதுக்கப்புறம் அவர் வந்து சிங்கப்பூருக்கு வந்து போயிட்டாரு, விசாரணைக்கு வந்து ஆஜராகல. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஏவா வேலு அவர்களுடைய வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு தான் ரைடு போகிறதுக்கு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சேகர் பாபு அவர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ரைடு வராங்க அப்படின்ற செய்தி ஏற்கனவே போய் சேர்ந்துருக்குது. உடனே சேகர் பாபு அவர்கள் அனைத்து ஆவணங்களையும் பதுக்கி வைத்ததா சொல்லப்படுது. அவர் வந்துட்டு உஷாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாயிருக்கிறாரு. இப்படி உள்ளுக்குள்ளேயே பல விஷயங்கள் நடந்திருக்குது. அதாவது என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு பிளான் போட்டு ஒரு அமைச்சர் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு திடீர்னு நம்ம ரைடு போகணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரட்டாக அந்த பிளான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது அது கசிஞ்சு அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரினுடைய வீட்டுக்கே செய்தி வந்துட்டு போயிருந்திருக்குது. இதனால சேகர் பாபு அவர்களுடைய வீட்டுக்கு ரைடே போகாமல் கேன்சல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி போகுது அப்படின்னு அங்கே சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த செய்தியே போகுது. ஒருவேளை யாராக இருக்கும், அருண் ஐபிஎஸ் அவர்களாக இருக்குமோ அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் நிறைய பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு நிறைய விஷயங்களை பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அப்படின்ற ஒரு பதவியிலிருந்து இப்போது பணிமாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க மகேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதன் பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி செயல்பட போகுது, உண்மையாகவே முறைகேடு செஞ்சவர்கள் தப்பிக்காம மாட்ட போறாங்களா, விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட போகுதா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, குதிரை பேர விவகாரம் நடந்தது இல்லையா, ஏற்கனவே இடையில செந்தில் பாலாஜி அவர்கள் அவரோட தம்பி அசோக் அவர்கள் எல்லாருமே இதுல மாட்டினது தான். அதாவது டிவிகேவினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பேரம் பேசி ஆட்சியை வந்து கலைச்சு விடணும் அப்படின்றதுக்காக டிஎம்கே வந்துட்டு வேலை பார்த்தாங்க. இந்த அசைன்மெண்ட்டை பண்றதுக்கு முற்பட்டதே யாரு அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பியை வச்சுதான் இந்த வேலையே பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தது. இதன் அடிப்படையில் தான் போலீசார் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 11 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் அந்த எஃப்ஐஆர் போடுவாங்க இல்லையா, அந்த எஃப்ஐஆர்ல இந்த 11 பேரினுடைய பேர்கள் தான் குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரோ இல்ல அசோக் அவர்களுடைய பேரோ இதுல வந்துட்டு சேர்க்கப்படலை. ஏன் அப்படின்னா, அவங்க 2 பேருமே டைரக்டா இதுல இன்வால்வ் ஆகல. இந்த 11 பேரை வச்சுதான் வேலை செய்ய வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்டே இருந்து வந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில், அவர் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த 11 பேரை தான் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த 11 பேர்கிட்ட விசாரிக்கும் போது தான் அவங்க எல்லாரும் கை காட்டக்கூடிய ஒரு நபர் செந்தில் பாலாஜி அவர்களாகவும் அவருடைய தம்பி அசோக் அவர்களாகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ அதன் பிறகு தான் விசாரணைக்கு வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவங்க 2 பேருமே விசாரணைக்கெல்லாம் ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே தலைமறைவாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் முன்ஜாமீனும் போய் வாங்கிட்டாங்க. இதுல கோர்ட் வந்து என்ன சொல்லி முன்ஜாமீன் கொடுத்தாங்க அப்படின்னா, 2 நிபந்தனைகள் போட்டிருந்தாங்க. விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு காலையிலையும் மாலையிலையும் நீங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நிபந்தனைகளை கொடுத்து தான் முன்ஜாமீன் அப்படின்றதையே வழங்கியிருந்தாங்க. இதுக்கு இடையில செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப போலீசாருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாராம். என்ன கடிதம் எழுதியிருக்கிறாருன்னா, நான் வந்து ஏன் விசாரணைக்கு ஆஜராகணும், முதல் எஃப்ஐஆர்ல குற்றவாளி லிஸ்ட்ல என்னோட பேரே கிடையாது, அப்புறம் எதுக்காக நான் ஆஜராகணும், நான் ஆஜராகலன்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்களே, நான் ஏன் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறாராம். இப்போ இதுல ட்விஸ்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தா, நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சிங்கப்பூர்ல லக்ஷ்மண பெருமாள் அப்படின்ற ஒரு நபர் இருந்துக்கிட்டு இந்த குதிரை பேர விவகாரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம ஹவாலா முறையில பண பரிமாற்றமும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் ஹவாலா முறையில பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு நாம சொல்லியிருந்தோம். அந்த லக்ஷ்மண பெருமாள் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தா, இங்க டிஎம்கேல முக்கிய முன்னாள் அமைச்சரா இருந்த ஒருத்தவருடைய பினாமி அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. இப்படி இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்க மத்தியில இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹவாலா முறையில பணப்பரிமாற்றம் நடந்தது உண்மை அப்படின்றது அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிச்சு. உடனே இந்த விஷயத்துல அமலாக்கத்துறை தானாவே இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறதுக்கு முன்னெடுத்து உள்ள வந்துட்டாங்க. இப்போ அமலாக்கத்துறை விசாரணை கையில எடுத்துட்டாங்களா? அமலாக்கத்துறை விசாரணையை கையில எடுத்துட்டாங்கன்னா
யாருக்கு சிக்கல், யார் பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். ஏன்னா இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய அந்த 11 நபர்கள், அதுக்கப்புறம் சிங்கப்பூரை சேர்ந்த அந்த லக்ஷ்மண பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கை காட்டக்கூடிய ஒரு நபர், இவர் சொல்லிதான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கை காட்டக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போ அமலாக்கத்துறை எங்க போவாங்க? செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட தான் போவாங்க. அவங்களுடைய விதத்துல அவங்களுடைய விசாரணை அப்படின்றத ஆரம்பிப்பாங்க. அதாவது ஆதாரங்கள் கைக்கு சிக்கக்கூடிய பட்சத்துல தான் அமலாக்கத்துறை விசாரணையே வந்துட்டு தொடங்குவாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அமலாக்கத்துறையுடைய கேஸ் அவங்க விசாரிக்கக்கூடியது ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கு. அதிமுக பீரியட்ல அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்போ அப்போ முறைகேடுலாம் ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் டிஎம்கேக்கு மாறினதுக்கு அப்புறம் அமலாக்கத்துறை அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு எடுத்துட்டு போனாங்க. 1.5 வருஷத்துக்கிட்டலாம் அவர் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார் இல்லையா, அது எல்லாமே அதுக்காக தான். அதுக்கப்புறம் திரும்ப டிஎம்கே பீரியட்ல மின்வாரியத்துறை அமைச்சராக இப்போ கடந்த முறை இருந்தப்போ 400 கோடி ஊழல் அதில் நடந்திருக்கு அப்படின்றத டிவிகே அரசாங்கம் ஆதாரங்களோட சிபிஐ கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு இடியோடைய தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான விசாரணையிலையுமே வந்துட்டு அமலாக்கத்துறை இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இப்போ விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா இந்த கேஸுமே போயிட்டு ஆட் ஆகுது, லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்திருக்கு. அடுத்தடுத்த ஆட்களும் மாற்றத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அமலாக்கத்துறையினுடைய விசாரணை எப்படி போக போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் செல்லூர் ராஜு அவர்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னும் உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய தர்மாக்கோல் அமைச்சர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஓகேவா? அவர் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா டிஎம்கேவினுடைய டெக்னிக்கையே அப்படியே கையில் எடுத்திருக்கிறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறோம். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இப்படி பல பேர் இறங்கி டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் முதல்ல தான் பேசி வச்சிருந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் கோவப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா, உங்களோட ஆட்சியை இல்லாம பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் டிஎம்கேவை திட்டினோன்னா வரிஞ்சு கட்டிட்டு நின்று பேசிட்டு இருந்தார். அது எல்லாத்தையுமே நாம போன வீடியோல பார்த்துருந்தோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா செல்லூர் ராஜு அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவரும் இப்போ டிஎம்கேவினுடைய டெக்னிக்கையே கையில எடுத்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பொது மேடையில ஏறி ரொம்ப மோசமா ஒருமையில இப்போ பேசிட்டு இருக்கிறாரு. நீ என்ன யோக்கியனா, உனக்கு என்ன தெரியும், இப்ப நான் உன்னை கை நீட்டியே பேசுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை செல்லூர் ராஜு அவர்கள் பேசி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல நீ என்னத்தை பேசி வச்சிருக்கிற, உனக்கு என்ன தெரியுது, எப்படி பேசணும்னு உனக்கு ஒன்று தெரியுமா, எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்கிறாரு. அதாவது சட்டமன்றத்துல டிஎம்கேவை தானே பேசினாரு, டிஎம்கேவை தானே குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சாரு. டிஎம்கேவை பேசும்போது ஏடிஎம்கே உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது, அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பேசியிருக்கிறாரு, டிஎம்கே ஏடிஎம்கே எங்க 2 பேரையும் விரட்டி அடிச்சுட்டு நீ உள்ள வந்துருவியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. டிஎம்கேவை சொல்லும் போது இவ்வளோ கோவம் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளா வெளியில வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க 2 பேரும் இன்னும் கூட்டு சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தானே வெளிப்படையா தெரியுது. இதுல வேற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்கார்ந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, தீய சக்தி அவட நாங்க சேருவோம், அவங்களோட நாங்க கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் வதந்தியை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அது உண்மையே கிடையாதுன்னா உங்க கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் தான் பொது மேடையில நின்று டிஎம்கேவை திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க டிஎம்கேவை ஏடிஎம்கேயும் பேச்சுவார்த்தை நடத்தல இப்ப வரைக்கும் அப்படின்னா இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாமே, நீங்க தானே கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் வீரபாண்டியன் அவர்கள். இவர் இப்போ செய்தியாளர்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கு இல்லையா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் பிரிஞ்சிருக்கு இல்லையா. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து நாங்க தனியா நின்று தான் உள்ளாட்சி தேர்தலை வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நாங்க சந்திக்க போறோம், யாரோடையும் கூட்டா நின்று ஆதரவு கொடுத்து நாங்க சந்திக்க போறது கிடையாது. எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை குறைத்து பல பேர் மதிப்பிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு 0.5% 1% தான் ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றிணைந்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை நாங்க சந்திக்க போறோம். இது சார்ந்து தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல நாங்க அறிவிப்புகளை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வீரபாண்டியன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. இவங்க டிவிகேவுக்கு வெளியில இருந்து ஆதரவு அப்படின்றத கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா டிஎம்கேவினுடைய
கூட்டணியிலையும் இல்லை, டிவிகேவினுடைய கூட்டணியிலையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடில் தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பே. சண்முகம் அவர்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே தாவேகாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியும் டிஎம்கேவினுடைய உண்மை முகத்தை வெளிக்காட்டுற மாதிரியும் பல இடங்களில் பேசியிருந்தார். சொல்லப்போனால் ஆரம்பத்தில் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்றதெல்லாம் பே. சண்முகம் அவர்கள் ஒரு இன்டர்வியூலேயே போயிட்டு வந்துட்டு பேசியிருந்தார். ஸோ டிஎம்கே கூட்டணியிலையும் இல்லை, டிவிகே கூட்டணியிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கிறோம், அதாவது நாங்கள் டிவிகேக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் டிவிகே நடத்தின இந்த தோழமை கட்சிகளுடைய கூட்டம் ஒன்று நடந்தது இல்லையா, அதில் கூட கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு சேர்ந்துக்கல, எங்களுடைய ஆதரவு மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அந்த நிலைப்பாடில் வந்துட்டு தெளிவாக இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை நாங்கள் தனியாக நின்று எங்களுடைய பலம் என்ன அப்படின்றத நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.